அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்று உலக மகளிர் தினம். அதனால் அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இங்கே நிறைய பேர் வர்த்தகத்தில் நிறைய விஷயங்களை பார்த்து அனுபவ ரீதியாக செய்கிறத விட தினமும் 500 சம்பாதிக்கலாம், 1000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எல்லையை அவங்களுக்குள்ள வகுத்துட்டு வியாபாரம் செய்ய வராங்க. இது உகந்த வர்த்தகம் கிடையாது. அதனால தான் தினமும் 1000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டுமா, இந்த வீடியோ உங்களுக்கு அல்ல. அதனால் உங்களோட எல்லைகளை தீர்மானிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு எல்லையை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வாழ்க்கைக்கு ஓகே. ஆனால் இந்த ஒரு வியாபாரம், ஒரு வியாபாரி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தினம் கிடைக்கும், ஒரு தினம் கிடைக்காது. அப்போது அதனால் இந்த எல்லைகளை வகுக்கக்கூடாது. அப்போ அதனால் நம்மளுக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய திறன் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அப்படி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரே விஷயத்தை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தோணும். நிஃப்டினா 50 ஸ்டாக்ஸ் உள்ளடக்கமாக இருக்கிறது. அப்போ 50 நிறுவனத்தோட ஏற்ற இறக்கம் தான் இண்டெக்ஸ். அதனால் இண்டெக்ஸ் பெரிய மாற்றம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஒரு நிறுவனத்தோட தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் இன்றைக்கி நிஃப்டியோட ஏற்றம் அப்படிங்கிறது 0.24. அடுத்து செக்டாரோட இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு செக்டாரில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் 0.55, ஆட்டோ செக்டார் 0.85, ஃபினான்ஸ் செக்டார் 0.13, அடுத்து எஃப்எம்சிஜி செக்டார் 0.37%, ஐடி செக்டார் இன்றைக்கி நெகட்டிவ், மீடியா செக்டர் பாசிட்டிவ், மெட்டல் ஃபார்மா செக்டர் அனைத்துமே நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்கள் ஒவ்வொரு செக்டாரோட தாக்கம். அப்போ இதில் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இல்லை, ஆனால் அதனுடைய செக்டாரில் நிறையா ஒரு நிறுவனத்தோட மாற்றம் மிக அதிகமாக இருக்கும். இதை நம்மளுக்கு பங்கு சந்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் சொல்லுவாங்க. அதில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனமாக அமைந்தது அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட். அடுத்து பார்த்திங்கன்னா அதற்கப்புறமெல்லாம் 1% உட்பட்டு அது பெரிய தாக்கம் இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெச்சிஎல் டெக் ஐடி செக்டர் நெகட்டிவ், இன்ஃபோசிஸ் நெகட்டிவ், டெக் மஹேந்திர நெகட்டிவ். அப்போ பார்க்கும் பொழுதே இன்றைக்கி ஐடி செக்டார் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டட் ஸ்டாக்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதில் எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளணும். அடுத்து எஃப்என்டோ ஸ்டாக்ஸ். எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதானி என்டர்பிரைசஸ், ஜீல், அதானி போர்ட், பயோகான், கெயில் இதெல்லாம் 1% இவங்க மட்டும்தான். மற்ற நிறுவனங்கள் நம்மளுக்கு இதற்குள் இல்லை. நெகட்டிவில் இருக்கின்ற நிறுவனங்கள் எஃப்என்டோவில் இப்போ செயில், முத்தூட் ஃபினான்ஸ், ஹெச்சிஎல் டெக், ஹின்காப்பர் இவங்கெல்லாம் 1% மேலே ஒரு டவுன் சைடில் இருந்தாங்க. இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இயில் இன்றைக்கி நிறுவனம் எந்த நிறுவனத்தோட ஏற்றத்தினால நிஃப்டி தாக்கமாக இருந்தது சதவீதத்தின் அடிப்படையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் நிஃப்டியே கம்மி தான், ஆனால் இண்டஸ்இண்ட் 4% ஏறி இருக்குது. அதானி போர்ட் 3%, அதானி என்டர்பிரைசஸ், பஜாஜ் ஆட்டோ, எல்டி, எம்என்டம். அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் 9:15 9:20 பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்களாக இருந்தது. இதை பார்த்தவங்களுக்கு இது ஒரு புரிதல் ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், டெக் மஹேந்திரா இவங்கெல்லாம் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் காலையில் நெகட்டிவில் இருந்தாங்க, இப்போவும் நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்காங்க, ஒரு பெரிய தாக்கத்தில். அப்போ இதில் ஏறுமுகமாக முடிஞ்ச இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி அப்புறம் பார்ப்போம். எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல்ராம்பூர் சின்னி 6%, ஹால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய 52 வாரத்தோட ஹையை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 2705 2894 மட்டும் போயிருக்காங்க, 5%. நீங்கள் நிஃப்டி மற்றும் எஃப்என்டோ ஸ்டாக்ஸை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படலாம். நிஃப்டியோட இருக்கிற ஸ்டாக்ஸ் அதிகபட்சம் 2 to 3% மேலே ஏற்றமோ இறக்கமோ அடையாது. எப்போ ஒரு நாள் பெரிதாக மாற்றம் ஏற்படலாம், ஆனால் சராசரியாக இது நடக்காது. ஆனால் எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா தினம் 5% மேற்பட்டோ இல்லை குறைந்தோ நிறுவனங்கள் இருக்கும். இதில் பாருங்கள், பல்ராம்பூர் சின்னி நம்மளுக்கு ஒரு ஸ்டாக்ஸ்லாம் ஒரு 500 ரூபாய்க்கு கீழே இருக்குது. ஒரு பெரிய ஸ்டாக்ஸ்னால் ஹால் பார்க்கலாம். இன்றைக்கி
அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஏன்னா பிரேக் அவுட் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த பிரேக் அவுட்டில் பாருங்கள், இதுவரை நம்மளுக்கு வந்துட்டு 2727, 2762, 2728, அப்போ கிட்டத்தட்ட 2750 அப்படிங்கிறது ஒரு 2 வாரத்தோட ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். 2811 அப்படிங்கிறத லைஃப் ஹையாக இருந்திருக்கு. அப்போ 2811 பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாய் ஏற்றம் கண்டுள்ளது. இங்கே ஒரு ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சதவீதம் ஏறி இருக்குது அப்படிங்கிறத இதனுடைய டெரிவேட். அதனால தான் நம்ம வந்து தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, வாய்ப்பு இருக்கும்போது வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான். இது கரெக்டாக ஏறின ஸ்டாக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லிட்டீங்க அப்படின்னு கூட சிலருக்கு தோன்றலாம். அப்படி கிடையாது. இது நீங்கள் ஆய்வு செய்யணும், எங்கெங்கே பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது ஆய்வு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். 2800 கால் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது 42 ரூபாய், இன்றைக்கி 138 ரூபா, கிட்டத்தட்ட 3 மடங்கு இன்றைக்கி உயர்ந்துள்ளது. அப்போது 42 ரூபாய் இன்றைக்கி 42 ரூபாய்க்கு வாங்கியிருக்க முடியாது, லோவே 40 ரூபா தான். அப்போ நேற்றைய ஹை ஏதாச்சும் நீங்கள் அதற்குண்டான இம்பேக்ட் எல்லாம் வாங்கியிருந்தால் ஒரு 60 ரூபா டு 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டா அதற்கு மேலே எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ கண்டிப்பாக இதில் லாஸ் எல்லாம் வராதான்னு கேட்டால், நீங்கள் ஸ்டாக்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வரும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே அதிகமாக லாஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ இதில் நம்மளுக்கு தினம் வாய்ப்பு எதில் இருக்குது, அப்போ தினம் வாய்ப்பில் நம்மளுக்கு எவ்வளோ ரிஸ்க் நம்மளுக்கு எடுக்கிறோம், ரிவார்டு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற இம்பேக்டட் ஜோன். அப்போ இதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி செயல்கள் இருந்தால் நாம் எடுப்போம், இல்லை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிக ஏதாச்சும் தினம் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயும் இருக்கும், ஈக்விட்டி எஸ்எம்இல வந்து நம்மளுக்கு இருக்கும். அதில் F&O ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னா அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகமாக ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் அந்த நிறுவனங்களுக்கு தான் F&O இருக்குது. ஏன்னா வேல்யூம் வந்து குறைவாக இருக்கும். வேல்யூம் குறைவாக இருந்ததுன்னா ஆப்ஷன்ஸோட பிட் ரேட் அண்ட் ஆஃபர் ரேட்டுக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக இருக்கனாலே மார்க்கெட்டில் வேல்யூம் இல்லைன்னு அர்த்தம். இதை நான் மேற்கொள்ளலாமா மேற்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிற தன்மையெல்லாம் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் டெய்லி 500 சம்பாதிக்கலாம், 1000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு எப்போதெல்லாம் வாய்ப்பு இருக்குது, எந்த மாதிரி நிறுவனங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நீங்களாக ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதை விட அன்றைய தினம் தாக்கமுள்ள நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அதற்காகத்தான் நம்ம வீடியோ பதிவுகள் உள்ளது. இதற்குண்டான கட்டணம் பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க மார்ச் 10ஆம் தேதி துவங்குகிறது. 9842261090 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.